நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன். இரக்கம் நாடும் இறைவன் தானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் தானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனிதா செய்தி நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். திருமுழுக்கு யோவான் யூதாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோள்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் அபிரகாமுக்கு பிள்ளைகளை தோண்டச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு. Prepare the way for the Lord. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அடுத்ததும் பாருங்கள், மெத்தனோயன் கிரீக் வார்த்தை மனம் மாறுங்கள். இதெல்லாம் திருவருகை காலம் நமக்கு தருகின்ற ஒரு செய்தி. உறவும் ஒப்புரவும் நமது தயாரிப்பு. உறவும் ஒப்புரவும் நமது தயாரிப்பு. நான் பசிலிக்கா பங்கில் இருந்த பொழுது ஒரு இளம் பெண் என்னிடம் வந்து இந்த திருமண தயாரிப்பு வகுப்பில் சேர வேண்டும் என்று வந்தாள். சரி, உடனே ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுத்து எழுதி, சரி பணம் கட்டு போய் அங்க போய் படிக்கணும்.
நான் ரொம்ப கேஷுவலா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு, ஃபாதர் என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலையம்மா, நான் தான் ஃபாதர் நிஷா. நீங்க அணிலாடியில் இருக்கும்போது எங்க அப்பா உங்ககிட்ட குக்கு டிரைவரு இந்த வேலையெல்லாம் செஞ்சாரு, அவருடைய மகத்தான் நானு. ஐயோ அப்படியா, நீ வளர்ந்துட்ட, இப்ப இளம் பெண் ஆயிட்ட, எனக்கு அடையாளம் தெரியல. அணில் அடிப்பாங்கல வீட்டுல எல்லாம், லைட்டு கண்ணு மூஞ்சி மாதிரி எரியும், பவர் வோல்டேஜ் லோ, பிள்ளைங்க படிக்க முடியாது. நான் அரை விட்டு சுத்தி வெராண்டா இருக்குது, வெராண்டாவில் அந்த என்எல்சியில இருக்கக்கூடிய பல்ப்ஸ் எல்லாம் 120 வோல்ட் பல்பு. அந்த பல்பை கொண்டாந்து போட்டா அப்படியே பளிச்சுன்னு எரியும். போட்டு வெராண்டா சுத்தி பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை 3 வயசு 3.5 வயசு, அவ்வளவுதான். அப்பனை போல பிள்ளைன்னு சொல்றாங்கல்ல, தாயை போல பிள்ளை நூலை போல சிலன்னு. நாங்க அப்ப ஒரு தைரியசாலி, வேன் ஓட்டுவான், வண்டி ஓட்டுவான், ஏர் ஓட்டுவான், நிலத்தை பார்த்துக்குவான், மக்களுக்கு கூடி கொடுப்பான், கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவான், எல்லா வேலையும் பார்ப்பான். அவங்க மனைவி வந்து சமையல் செய்யும். ஆகவே அப்பா எப்படி தைரியமா இருந்தாரோ அதே போல இந்த பிள்ளையும் தைரியம். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்கான், இவன் எங்கேயோ போகும்போது 2 அணில் குஞ்சுகள் கிடைத்தது போல, அது 2ஐயும் கொண்டாந்து தான் அவள்கிட்ட கொடுத்தான். அவன் 2ஐயும் பிடிச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க படிக்கும் போது அப்படி வந்திருக்குது பிள்ளைங்க கிட்ட. பிள்ளைங்க எல்லாம் அரண்டடிச்சுட்டு ஓடுது, ஏதோ அணில் குஞ்ச பார்த்து. இவன் கையில தைரியமா பிடிச்சிட்டு வரா. எதுக்கு சொல்ல வரேன், முதல் வாசகத்தில் பார்த்தீர்களா, விரியன் பாம்பு குட்டிகளுடன் குழந்தைகள் விளையாடும். சாத்தியமா? பாம்பை கண்டாவே பயப்படுறோம், அதோட விளையாடுமா? ஒரு குழந்தை ஒரு மலைப்பாம்போட விளையாண்டுட்டு இருக்கு. ஐயோ பயமா இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த குழந்தைக்கும் அந்த மலைப்பாம்புக்கும் ஒரே வயது, 2ம் ஒரே குட்டியா அந்த சமயத்துல நான் வளர்த்து வருகிறேன். ஆகவே பிறப்பிலிருந்து 2ம் சேர்ந்து வளர்கின்றன. முடியும், சாத்தியம். எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறோமோ அவைகள் சாத்தியம். எப்பொழுது? பொழுது பாருங்கள். 1 லிசனிங் டு த லார்ட், 2 நோயிங் த டைம், 3 வாக்கிங் இன் த லைட் ஆஃப் த லார்ட். இறைவனுக்கு செவிமடுப்பது, வரும் காலத்தை அறிவது, இறைவனின் ஒளியில் நடப்பது. இறைவனுக்கு செவிமடுப்பது, சொல்வதை கேட்க வேண்டும். ஒன்று தன் புத்தி, இன்னொன்று சொல் புத்தி. தன் புத்தினா ஓ இப்படி செய்ய வேண்டும் என்று தானாக உயிர்த்துணர்வது தன் புத்தி. சரி இல்லையா, அடுத்தது சொல் புத்தி. இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதை கேட்டு நான் செய்ய வேண்டும், சொல் புத்தி. நிறைய பேருக்கு 2ம் கிடையாது, தன் புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, சரி நீயாவது செய், அதுக்கும் கிடையாது. அப்ப என்னதான் அர்த்தம்? இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், பெரியோர் சொல் கேட்க வேண்டும், அவருடைய அனுபவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி இந்த அனுபவத்தின் வாயிலாக வருவதுதான் இந்த நெய்யை போன்ற பல அனுபவங்கள். ஆகவே அந்த பெரியவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு நடத்தல் வேண்டும். ஒரே ஒரு உதாரணம், ஐடிஐல வெல்டிங் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தேன். பிள்ளைங்களுக்கு எப்படி வெல்டிங் சொல்லி கொடுப்பேன். காலையில நான் அவங்களுக்கு பாடம் கற்று தர வேண்டும். அந்த எலக்ட்ராடும் இந்த இரும்பும் 2லையும் எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து ஒன்றோடொன்று உரசும் பொழுது வருவதுதான் ஆர்க். அப்பொழுது வருகின்ற ஒளியும் வெப்பமும், அந்த வெப்பம் அதிகமாக இருப்பதனால் இரும்பு உருகுகிறது. அப்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த நீல வண்ண வெளிச்சமானது அல்ட்ரா வயலட் ரேஸ். அது மிக மிக பாதிப்பானது. வெறும் கண்ணால் பார்க்க கூடாது. வெறும் கண்ணால் பார்த்தால் கண் வலி ஏற்படும், கண் குத்தல் ஏற்படும், கண்ணிலிருந்து தண்ணீர் வழும். ஆகவே அதற்கு ஒரு ஆர்க் ஷீல்டு என்று ஒரு கலர் கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி, தலையில ஆணி அடிக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். எல்லாம் தலையாட்டிட்டு போவான். வேலை கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே பார்த்து பார்த்து அவர் வெல்டிங் பண்ணாரு. அடுத்த 10வது நிமிஷம் ஆபீஸ் வந்துட்டாரு. கண்ணெல்லாம் தண்ணி. ஃபாதர் கண் வலிக்குது ஃபாதர். ஏன் ஆர்க்க பாத்தியா? ஆமா ஃபாதர். பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா காலையில, ஏன் பார்த்த? என்னத்தான் ஆகுதுன்னு பார்த்தேன் ஃபாதர். முன்னாடி சொன்னா கேள்விப்படியிலேயே, இப்ப பட்ட அனுபவத்துல அங்க வெளிச்சம் வந்தா இங்க திரும்பிக்கிறியே, அதான் அனுபவம், பட்ட அனுபவம். சொல்லும் போது கேட்டியா? கேட்கறதுக்கு இல்ல. இறைவனுக்கு செவிமடுப்பது அப்படித்தான். கடவுளுக்கு செவிமடுக்க வேண்டும். வரும் காலத்தை அறிவது. வரும் காலத்தில் என்ன நடக்க போகிறது?
இந்த காலத்தில் மழை காலத்தில் இப்படி இருக்க வேண்டும், குளிர்காலத்தில் இப்படி இருக்க வேண்டும், வெயில் காலத்தில் இப்படி இருக்க வேண்டும், கோயிலுக்கு போகும்பொழுது இப்படி செல்ல வேண்டும் என்று அறிந்து நடப்பது தானே புத்திசாலித்தனம். ஆகவே இறைவன் கொடுக்கின்ற காலம், இந்த இரக்கத்தின் காலத்தில் இதை நீ பயன்படுத்திக் கொள். இரக்கத்தின் காலம். நிறைய பேரு அந்த அடல்ட்ஸ் ஆன சமயத்துல இன்னும் நாங்க புது நன்மை வாங்கல, இன்னும் நாங்க உறுதி பூசல் வாங்கல. ஆகவே நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு செஞ்சு நீங்க பிள்ளைக்கு புது நன்மை உறுதி பூசல் கொடுத்து கல்யாணம் நடத்தணும். ஏன் வாங்கல? அப்படியே விட்டுட்டோம். இப்ப என்ன அவசரம்? கல்யாணம் பண்ண போறோம், அதனால என்ன கல்யாணம் பண்ணீங்களே? இல்ல, பொண்ணு வீட்டுல ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பமா அவங்க. புது நன்மை உறுதி பூசல் வாங்கினாத்தான் நாங்க நிச்சயமே பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி போடு அருவாளை, இல்லைன்னா அவர் இந்த பக்கமே வரமாட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, புது நன்மை உறுதி பூசல் வாங்கி ஓலை எழுதி கோயில் திருமணம் பண்ணாதான் நாங்க பொண்ணு கொடுப்போம். இப்பதான் அவரு புது நன்மை உறுதி பூசல் வாங்க. வரும் காலத்தை அறிவது அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டும். 10 வயசுல புது நன்மை கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது வருஷம் உறுதி பூசல் கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது இளைஞர்களாக இருக்கும் பொழுது அந்த காலேஜ் முடிக்கிற சமயத்திலேயே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ கல்யாண கிளாஸ் முடிச்சிடணும். கடைசி நேரத்துல வந்து நிச்சயம் பண்ணியாச்சு, நம்ம இது பந்த கால் நட்டாச்சு, கூறப்படவை எடுத்தாச்சு, கிளாஸ் நடக்கணும். ஏன் இவ்வளவு அவசரம்? எப்படியும் கல்யாணம் நடக்கும் போதுன்னு தெரியும். எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டுல இருந்தாலும் சரிதான், கத்தோலிக்க கல்யாணம் என்றால் தயாரிப்புடன் தான் செய்ய வேண்டும். தயாரிப்பு இல்லைன்னா எந்த பங்கு சாமியாரும் ஓலை எழுத மாட்டார், கல்யாணம் கொடுக்க மாட்டார். நீ எங்க போனாலும் ஒரு பேர் நினைச்சுக்குவாங்க சில பணக்காரங்களாம், கத்தையா கவர் கொடுத்தா கத்தையா கவர் கொடுத்து கவர் பண்ணிடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஊழல் கிடையாது. ஒருத்தர் கனடாவில இருந்து மாப்பிள்ள வந்தாரு, அங்க பஸ்ஸில் பங்கல இருக்கும்போது கால் வேற உடஞ்சு போச்சு, பெரிய மாவு கட்டையெல்லாம் போட்டிருந்தாரு. ஃபாதர் கால் உடஞ்சிருச்சு ஃபாதர், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. நோ, ஸ்கூட்டர்ல கொண்டாந்து விடு, இல்ல கார்ல கொண்டாந்து விடு, அங்கேயே படிச்சுட்டு வந்திருக்கணும் அல்லவா. நான் சொன்னேன் இல்லையா, அக்கு போக்குகளை நான் ஏற்க மாட்டேன். வந்து படிச்சாரு ஒரு மாப்பிள்ள, பிரான்ஸ் மாப்பிள்ள. நான் சொன்னாரு, போன் பண்ணி கேட்டாரு, ஒன்னு அங்கேயே படிச்சுட்டு வா, இல்ல இங்க படி. இங்க வந்து படிச்சுக்கிறேன்னாரு. ஒரு நாள் வந்தாரு, 10 நாள் தான் லீவு, அதுக்காக இதை முடிச்சுட்டு கல்யாணம் முடிக்கணும். ஓலையெல்லாம் முன்னாடி படிச்சாச்சு, அவங்களுடைய வாக்குறுதியினால. படிச்சிருங்க, அவர் வந்து படிச்சிருவாரு. ஓகே. முதல் நாள் ஜெட் லேக், அடுத்த நாள் வந்தாரு வயிற்றால போகுது, 3ஆம் நாள் வந்தாரு பாதி நாள் கிளாஸ், 4ஆம் நாள் வரல, 5ஆம் நாள் ஒருத்தர் வராரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர். ஃபாதர் இப்படி ஃபாதர் தயவுசெய்து மன்னிக்கணும், ஏற்கனவே நான் வார்னிங் பண்ணியிருக்கிறேன், இங்க வந்தா முடியாது, பல வேலைகள் இருக்கும், முன்னாடியே முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன. சொல் புத்தி இல்ல, தன் புத்தி தானா முடிச்சிருக்கணும். 2 இல்ல, ரெக்கமெண்டேஷன். சாரி, நான் ஏற்க மாட்டேன். வந்து 3 முச்சுட பார்த்து கிளாஸ் பார்த்து தான் அப்புறம் பண்ணாரு. வரும் காலத்தை அறிவது, அந்தந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் செய்யுங்கள். இறைவனின் ஒளியில் நடப்பது இதான் பெஸ்ட். நானும் சொல்ல வேண்டியதில்லை, மற்றவங்களும் சொல்ல வேண்டியதில்லை. இறைவன் என்ன ஒளியை கொடுக்கிறார், அதான் பரிசுத்த ஆவியினுடைய உறுதி பூசலை பெறுகிறோம். ஞானம், புத்தி, அறிவு, விமர்சனம், பக்தி, தெய்வ பயம் எல்லாம் இருக்குமே. அது ஒழுங்கா வாங்கினா தானே. ஜெபம் மட்டும் தானே மறைக்கல்வி. இறைவனின் ஒளியில் நடப்பது. Advent invites us to prepare 2 personal pathways. ஒன்று இன்வர்ட், 2 அவுட்வர்ட். திருவருகை காலம் உள்ளாந்தரமாகவும் வெளி ஆடம்பரங்களுக்கும் ஆகிய 2க்கும் தயார் செய்ய நம்மை அழைக்கிறது. 2 தயாரிப்பு வேணும், உள்ளத்தின் தயாரிப்பு, வெளி தயாரிப்பு. எல்லா வீட்லயும் நம்ம குடில் செய்வோம், ஸ்டார் கட்டுவோம், வெள்ளை அடிப்போம், சுத்தம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். தேவை கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்கிறோம், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம் என்று பிறருக்கு அறிவிக்கிறோம், தேவைதான், செய்ய வேண்டும். அதே சமயத்தில் உள்ளத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா? பிரம்மாண்டமான ஒரு குடில் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க, நல்லா செய்யறாங்க, வெரி குட், பாராட்டு. அத்தனை பேரும் செஞ்சு நன்மை வாங்கினா, ஐயோ நான் அவங்களை எல்லாம் பாராட்டுவனே, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேனே, ஒருத்தர் கூட செய்ய மாட்டாங்க. அது கிடக்குது போ. என்ன பாப்பலாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா போட்டு என்ன பிரயோஜனம்? எங்கேயாவது ஒரு இடத்துல செய்யலாம் இல்லையா? ஒருவேளை பிரசங்கத்திலும் சொல்லிடுவாங்க பயம், பிரசங்கத்திலும் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, ஹிண்ட் கூட கொடுக்க கூடாது. ஹிண்ட்னா என்ன? உதாரணமா சொல்ல பாருங்க, 2 ஹிண்ட்ல யாரு செஞ்சாங்கன்னு
வெளியில வந்துடும், மக்களுக்கு தெரியும். அப்படி சொல்லக்கூடாது. அப்ப பங்கு சாமியார் சொல்றாரு, இந்த பங்குல நான் கேட்ட முதல் பாவசங்கீர்த்தனமே என்ன ஒரு துரோகம், என்ன ஒரு அசட்டை, என்ன பாவ வாழ்க்கை, என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல யாருன்னு. இவர் என்ன சொல்றாரு, இன்டைரக்டா சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாரு, கேட்ட முதல் பாவசங்கீர்த்தனம் இப்படின்னு. இன்னொருத்தர், நான் தான் இந்த பங்குக்கு பெரிய தலை, பஞ்சாயத்து தலை, நான் தான் ஃபாதர்ட்ட ஃபர்ஸ்ட் பிரசங்கம் செஞ்சேன். வெளியில வந்துருச்சா என்ன யாருன்னு 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆகவே எத்தகைய ஹிண்டும் பாவசங்கீர்த்தனம் கேட்கின்ற குரு பயன்படுத்தக்கூடாது, சொல்லக்கூடாது. இது சத்திய பிரமாணம், இது உன்னுடைய குருத்துவத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற சத்திய பிரமாணம். கடைபிடிக்கும் எல்லா குருக்களும் கடைபிடிப்பார்கள் நிச்சயமாக. சில பேர் சொல்லுவாங்க, பங்குசாமி அந்த பாசம் கேட்டாங்க, ஃபாதர் நல்ல பாவசங்கீர்த்தனம் செஞ்சாங்க ஃபாதர், மக்கள் பல ஆண்டுகளாக பாவசங்கீர்த்தனம் செய்யல என்று சொல்லி நல்ல பாசம், அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. மனம் மாறுங்கள், இரண்டுக்கும் தயார் செய்ய வேண்டும். Conversion that crosses over from the heart into action and consequently to the eternal life of the Christian. John Paul II. மனம் மாற்றம் இதயத்திலிருந்து வெளிப்படும் செயலே இறுதியாக நிரந்தர கிறிஸ்துவ வாழ்வுக்கு இட்டு செல்கிறது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது something supremely good. வாழ்ந்து பாருங்கள், அப்படிதான் தெரியும் இதனுடைய இனிமை, இதனுடைய பெருமை. ஒரு கிறிஸ்துவன் என்றால் ஒரு பெருமை, அது மூச்சு. அத மலருக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம் வாழ்வை பரிணாமம் கொண்ட ஒரு வாழ்வாக கிறிஸ்துவ வாழ்வுக்கு இட்டு செல்கிறது. ஒரிஜின் என்ற மிக பழமையான ஒரு தத்துவ அறிஞர், it was Christ coming fulfilled within our very souls that straightened all that was crooked. கிறிஸ்துவின் வருகை நம் உள்ளங்களிலேயே நிறைவடைகிறது, சிறுமையானவற்றை நேர்மையாக்குகிறது. எது கிறிஸ்துவின் வருகை? எப்படி? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா புரியறதுக்கு? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா புரியும். கிறிஸ்துவின் வருகை எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, கோணலா இருக்கிறதோ, அதை சரியாக்குகிறது, சிறப்பாக்குகிறது. எப்படி சிறப்பாக்கும்? ஒரு ராஜாவுடைய கையில ஒரு பெரிய வைர மோதிரம், அந்த வைர மோதிரத்துல ஒரு கீறல் விழுந்துருச்சு, ஒரு ஸ்கிராட்ச், ஆழ்ந்த ஒரு கீறல். அந்த கீறலை சரி பண்ண வேண்டும் என்றால் இன்னும் அதை நன்றாக தேய்க்க வேண்டும். அதனால அந்த வைரத்தினுடைய அந்த மதிப்பு குறைஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஒரு நல்ல கலைஞன் அவன் சொல்ற, ராஜா என்கிட்ட கொடுங்க, அதை மாற்று வழியில் சிறப்பாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை வாங்கி என்ன செஞ்சான் தெரியுமா? அழகிய ஒரு ரோஜா பூவை அந்த மோதிரத்து மேல வரைஞ்சு அந்த ரோஜா பூவுக்கு காம்பாக அந்த கீறலை மாற்றினான். அப்ப அந்த மோதிரம் இன்னும் அழகா போச்சு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், சிக்கலானதை, கோணலானதை, குறைவாக இருக்கக்கூடியதை மிக சிறந்ததாக மாற்ற ஒரு மனிதனால் முடியும் என்றால் ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? சிறுமையானவற்றை நேர்மையாக்குகிறது கிறிஸ்துவின் வருகை. நம் உள்ளங்களில் தடைகள் இருக்கலாம், பெருமையின் மேடாக இருக்கலாம், மன்னியாமையின் முட்புதராக இருக்கலாம், பகைமையின் பள்ளங்களாக இருக்கலாம். இத்தடைகளை அகற்றி தடங்கள் அமைக்க முயல்வோம். தடைகள் இருக்கும், வையகம் இதுதான். நல்ல செய்தியா புடிச்சு இழுப்பானுங்க, பேரை கெடுப்பானுங்க, பள்ளம் தோண்டுவானுங்க, குழி பறிப்பானுங்க, இருக்கும் தான். சலிச்சுக்காத, கோச்சுக்காத, தொடர்ந்து முயற்சி. நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, பூமி விற்க போனா காற்றடிக்குது, இந்த கடவுளே மோசம், எனக்கு எதிராக செய்யறாரு. போயா, பாலிதீன் பையில எடுத்துட்டு போ, உப்பு எடுத்துட்டு போனாலும் பூமி எடுத்துட்டு போனாலும் செய்யலாம் அல்லவா? செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், நொட்ட சொல்லு, சோம்பேறித்தனம். தடைகள் இருக்கும், கவலைப்படாது, எழுந்து நின்று இன்னும் உன்னுடைய பயணத்தை தொடர். தடங்கள் அமைக்க முயல்வோம். இந்த தடைகள் எனக்கு தடங்களாக இருத்தல் வேண்டும். மகா பெரிய பாவங்கள் 7 என்னென்ன இருக்குது?
இதுக்கு நிறைய சொல்லலாம், சுருக்கமா நீங்க மனத்தில் கொள்ளுங்கள். ஒன்று, கொள்கை இல்லாத அரசியல், பாலிடிக்ஸ் வித்வுட் பிரின்சிபல். ரெண்டு, மனசாட்சி இல்லாத இன்பம், பிளஷர் வித்வுட் கான்சியன்ஸ். மூன்று, உழைப்பில்லாத செல்வம், வெல்த் வித்வுட் ஒர்க். நான்கு, பண்பில்லாத அறிவு, நாலேஜ் வித்வுட் கேரக்டர். ஐந்து, அறநெறி இல்லாத தொழில் வளர்ச்சி, காமர்ஸ் வித்வுட் குட்னஸ். மனிதாபிமானம் இல்லாத அறிவியல், சயின்ஸ் வித்வுட் லவ், philanthropic love. ஏழு, தியாகமில்லாத வழிபாடு. மற்றதுக்கெல்லாம் சொன்னா கொஞ்சம் நேரமாகும், ரெண்டு மட்டும் சொல்லி விளக்குறேன். ஒண்ணு, தியாகம் இல்லாத வழிபாடு. கடைசியில் சொன்னேன் இல்லையா, நம்ம வழிபாடு வரமா தியாகம் இருக்கணும். நேரத்தை கொடுக்க, எண்ணத்தை கொடுக்க, சிந்தனையை கொடுக்க, நல்ல எண்ணத்தை கொடுக்க, காணிக்கை கொடுக்க, ஏதாவது பணியை செய்ய, கோவில் பணி செய்ய, இப்படி ஏதாவது தியாகம் இருக்கணும். சும்மா வந்தோமா பெஞ்சு தொடச்சிட்டு போனோமான்னு இல்ல, துணியால இல்ல, உட்கார்ந்து தியாகத்தோடு கூடிய வழிபாடாக இருக்க வேண்டும். அடுத்தது, அறநெறி இல்லாத தொழில் வளர்ச்சி. ஒரு தொழிலா, அதில் அறநெறி இருக்க வேண்டும். ஒரு கீரைக்காரம்மா ஒரு வீட்டுல போய் கீரை விக்குது. வீட்டுக்கார அம்மா அதுகிட்ட பேரம் பேசுது. மக கேக்குறா, ஏமா ஒரு 10 பைசாவுக்கு பேரம் பேசுன, இப்ப ஒரு 10 ரூபாய்க்கு மேல இட்லி வச்சு கொடுக்கறியே, என்னம்மா நியாயம்? தொழிலில் இரக்கம் காட்டக்கூடாது, இரக்கத்தில் பேரம் பேசக்கூடாது. அம்மா சொன்ன அறிவுரை பாத்தீங்களா? அது தொழில், வியாபாரம், அதுல நான் பேரம் பேசுறேன். இது இரக்கம், அவள் மீது கொண்ட இரக்கத்தில் நான் பேரம் பேசக்கூடாது. வியாபாரம் செய்ய வேண்டும், ஆனால் ஏமாற்றமோ அல்லது பிறரை சுரண்டுதலோ அல்லது பிறருக்கு ஊறு விளைவித்தலோ கூடாது. இதெல்லாம் காந்திஜி சொன்ன 7 முக்கியமான பாவங்கள். இவைகள் மலிய மலிய சமுதாயம் குலைந்து போகும். வளர வளர மனிதாபிமானம் செழிக்க மனித குலம் உயரும். Fruitlessness always invites disaster. Rod lies useless, rusting. Book useless, unread, bookworms. Houses uninhabited, dilapidation. Life fruitless, condemnation. பயனற்ற தன்மை அழிவுக்கு இட்டு செல்லும். உபயோகப்படுத்தாத இரும்பு அல்லது ஊசி துருபிடிக்கும். வெகு நாட்களாக படிக்காத புத்தகம் புழுக்களால் அரிக்கப்படும். குடியிருக்காத வீடு பாழடைந்து போகும். பக்கத்துல கோயில் பக்கத்துல நிறைய வீடு பாழடைஞ்சு கிடக்குது. பக்கத்திலே கோயில் இருக்குதேன்னு, ஏதோ அந்த காலத்துல கிறிஸ்தவ வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போதெல்லாம் மனசு வலிக்கும். பக்கத்துல இருக்க வீடு பாழடைஞ்சு போய் கிடக்குது. கடைசியா போய் பார்த்தா பங்காளி சண்டை. பயனற்ற வாழ்வு கண்டனத்துக்குரியது. குடியிருக்காத வீடு பாழடைந்து போகும். இதெல்லாம் பிரசங்கத்துல பாக்குறோம், நற்செய்தியில படிக்கிறோம். வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா? Things that don't come back. Spoken word, sped arrow, neglected opportunity. பேசிய வார்த்தையும் விடுபட்ட அம்பும் தவறவிட்ட வாய்ப்பும் மீண்டும் வராது. ஆகவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். ஜெபம். God our Father, help us to hear your Son. Enlighten us with your word, that we may find the way to your glory. எங்கள் அன்பு தந்தையே, உமது மகனுக்கு செவி சாய்க்க உதவியருளும். உம்மை மகிமைப்படுத்தும் வழியை அறிய உமது வார்த்தையால் எங்களை ஒளிரச் செய்யும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.